என்ன மாமா அழகாக இருக்கேனா? பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக ஷைனிங்காக எல்லாமே ஒரு மந்திரம் தான். சரி ரைட்டு, நான் விஷயத்துக்கு வர்றேன். எல்லாத்தையுமே தானே அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில பேர்கிட்ட இருக்குது. அதை மாற்றணும். இந்த சுமி சொன்ன மாதிரி அலிபாபா குகை கதை தான். எல்லாமே எனக்கு தான் வேணும், நான் தான் மசாலா வியாபாரத்துலேயும் சம்பாதிக்கணும், நான் தான் யூடியூப் காசையும் எடுக்கணும், நான் தான் ஃபேஸ்புக் காசையும் எடுக்கணும், நான் அதை செய்யணும் இதை செய்யணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும், அப்படி இப்படி சொல்லி ஆகுன்னு சொல்லி ஒரு பொம்பளை அலையக்கூடாது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என் கூட ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, என் பொண்டாட்டி ஆச்சு. இப்போ நான் சொன்னது என் கூட இருக்கிறவ சூர்யா. நான் சொல்ல வர போகிறது என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்க போகிறேன் ஏசி. இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். என் பொண்டாட்டி நீ எப்படி ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இருங்க, நேராக உட்காந்துக்கிறேன். ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள். இவளுக்கு மாத்திரம் வெயில் காலம் வந்தால் உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றுது. ஒரு மசாலா பொடியை காய போட போனால் கருத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கின் கேர்லேருந்து அப்படியே ஆயின்மெண்ட்லேருந்து அழகு கலைப்பொருள்லேருந்து காப்பித்தூள், தயிர், எலுமிச்சம்பழம் கண்ட கழியதையும் மூஞ்சியில் அப்பி அப்படியே என் முகம் பார்த்தீங்களா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இதை எல்லாமே சுமி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி சுமி உன்னைய விட அதிகமாக வெயில் அலையுது. உப்பு கொண்ட காய போட மாறிக்கு போயிருக்கா, வெயிலில் நிறைய இடத்துல அலைஞ்சிருக்கா. அப்படி இருந்து அவள் கலரை பற்றிய அப்படியே இந்த சுண்டி விட்டால் ரத்தம் வர்ற மாதிரி இருக்குது. உன் கலரை போய் கண்ணாடியில் பாரு. நீ என்னதான் நீ எருமையை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் எருமை தான். என்னதான் உன்னைய சந்தனம் போட்டு குளிப்பாட்டினாலும் நீ அதுதான். நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுக்கப்புறம் நான் போய் அடி வாங்க முடியாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கும், என் பேரனுக்கும் போகத்தான் மிச்சம் மீதி இருந்தால் உனக்கு தருவேன். நான் என்ன சொல்கிறேன், சம்பளம் வரவே இல்லை. திங்கக்கிழமை தான் சம்பளம் வரப்போகுது போல் எல்லாருக்குமே. எனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே சம்பளம் வரப்போகிற டேட்டு திங்கக்கிழமை தான். அதுக்குள்ளே இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கெலாம் உட்காந்துக்கிட்டு என் காதில் மந்திரம் ஓதுறான். நீ தேவையில்லாமல் அவளுக்கு போய் ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்தாலோ இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி கொடுத்தாலோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் அக்கௌண்ட்டை நான் தினம் செக் பண்ணுவேன். நான் என்ன சொன்னேன், நேற்று நைட்டு லைவில் ஒரு வார்த்தை என்ன சொன்னேன்னா, என் பொண்டாட்டிக்கும் என் குடும்பத்துக்கும் வெக்காடாக இருக்குது. பாவம், அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஏசியை இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நான் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா ரொக்கமாக அவள் கொடுக்க மாட்டான். ரொக்கம் வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது. எனக்கு லட்சமாக தான் வருமானம் வருது. ரொக்கத்துக்கு போனால் எவ்வளோ வந்துட போகுது? ஒரு டன் ஏசி 25 ரூபா, 1.5 டன் ஏசி 35 ரூபா. இன்றைக்கி ரேட்டு இவ்வளவு தான். 5 ஸ்டார் ஏசியை வாங்கினா இன்னொரு கூட ஒரு 5 ரூபா வரும். 40,000 ரூபா கொடுத்தோம்னா சூப்பர் ஏசி. என் வீட்டுக்காரம்மா அது கூட வேணான்றும். எங்களுக்கெல்லாம் 1.5 டன் வேணாங்க, ஏதோ அந்த ரூமில் வைக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு 1 டன் ஏசி வாங்கி கொடுங்க. அப்படித்தான் அந்த பிள்ளை சுமி கெஞ்சும் கெதருமே தவிர, இவ்வளோ மாதிரி 1.5 டன்னை போட்டு மாதம் 8,000 ரூபா பில்லு கட்டாது. ஏற்கனவே நான் வீட்டுக்கு போகும்போதே ஃப்ரெண்டு லைட்டை ஆஃப் பண்ணிடுவான், அடுப்படி லைட்டை ஆஃப் பண்ணிடுவான். யார்? சுமி. இப்போ பெட்ரூம் லைட்டை ஆஃப் ஆகிருக்கும், ஒரே ஒரு ஃபேன் தான் ஓடும். அதுவுமே நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாதான். அந்தளவுக்கு கரண்ட்டு பில்லு முதற்கொண்டு எல்லாத்தையுமே சிக்கனப்படுத்தி வாழ்கிறவ தான் சுமிங்கிறவ. இன்றைக்கி முதற்கொண்டு அவளுக்கு கரண்ட் பில்லு 800 ரூபா, ஆனால் இவளுக்கு கரண்ட் பில்லு 8,000 ரூபா. ஆக செலவழிக்கிறதுலேயும் சரி, இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணுறதுலேயும் சரி, ஏசியிலேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லா வகையிலையும் இவளுக்கு செலவு. ஆனால் என் பொண்டாட்டி அப்படியே அவள் கேட்குறதே இந்த வெயில் காலம் என்னால் முடியலைங்க, ஒரு ஏசி வாங்கி கொடுங்கன்னு கேட்டது ஒரு குத்தமாக. இவன் மாத்திரம் இந்த சூர்யாங்கிறவ செல்ஃபோனாக இன்றைக்கி ஒரு சண்டைங்க, நல்லா கேட்டுக்கங்க, தூக்கி எறிகிறான், என் மேலே எறிகிறான். நான் என்ன பண்ணேன், விலகிக்கிட்டேன். விலகினோன்னு அந்த செல்ஃபோன் போய் நேராக செவத்தில் அடித்து கட்டிலுக்கு ஓரத்தில் அந்த மூலையில் போய் விழுந்துருச்சு. நான் தான் போய் எடுத்து கொடுத்தேன். பின்னால் ஓப்பன் பண்ணி நம்ம அன்றைக்கி பார்க்கல, ஏன்னா அந்த ஃபோன் வாங்கி இப்போ தான் 3 மாதம்தான் ஆகுது. பின்னால் ஓப்பன் பண்ணி பார்க்கல. சரி, அவளும் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்றைக்கி ஏதோ ஒரு சிம் கார்டு புதுசு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, இவள் இந்த மசாலா வியாபாரம் பார்க்குறதுக்காக. அந்த கார்டை தூக்கி இதில் போடுவோன்னு சொல்லி பின்னால் பவுச்சை ஓப்பன் பண்ணுறா. சுக்கா பின்னால் நொறுங்கி கிடக்கு. அப்போ என்ன செய்கிறா, எனக்கு உடஞ்சி கிடக்கு, எனக்கு வேறு ஃபோன் வாங்கி கொடு அப்படிங்கிறா. இப்போ தான் V60 அதுலேயுமே FE மாடல்னு ஒரு மாடல் 38,000 ரூபாயா 40 ரூபாயா வாங்கி கொடுத்து டியூ ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே V70 வேணுமா, அது எவ்வளோ வருது? 48,000 ரூபா. அதுலேயே ஹை குவாலிட்டி அந்த FE மாடலுக்கு மேலே ஒன்று இருக்குதா, அது வாங்கினா 52,000 ரூபாயா. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ஒரு ஃபோன் இவ கையில் இருக்குது. இது போக அவள் மகன் கையில் ஒன்று, திலீப்பாக்கிட்ட, கோகுல்கிட்ட ஒரு ஃபோனு, என்கிட்ட ஒரு X200, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோனு சாம்சங்கு நான் யூஸ் பண்ணுறது. மொத்தம் 5 ஃபோன் வீட்டில் கிடக்கு. இது போக 6வது ஒரு ஃபோனு தேவையா அந்த முகரக்கட்டைக்கு? ஏன் இந்த முகரை இந்த ஃபோனில் எடுத்தால் விழுகாதா? ஏற்கனவே ஃபில்ட்ரு போட்டு தான் ஊரை ஏமாத்துற. இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பச்சை கலர் சேலை கட்டிக்கிட்டு வர்றா, சிகப்பும் பச்சையும் கலந்தது.
நீங்கள் நல்லா போய் பாருங்கள். அந்த வீடியோவில் சேலை வந்து சிமெண்ட் கலரில் இருக்கும். காரணம் என்ன? ஃபில்ட்ரு போட்டால் ஒரிஜினல் கலர் போயிட்டு வேறு கலர் வரும். அதே மாதிரி தான் ஒரிஜினல் கலரு கருப்பு, அது போய் செக்கச்சவேர்னு தெரிகிறான். அப்போ எல்லாமே ஃபில்ட்ரு போட்டு தான் ஊரை ஏமாத்துற. இதில் வந்து V70 ஃபோனுக்கு இப்போ நான் 52,000 போடுவேனா, என் குடும்பத்துக்கு அதில் பாதி செலவில் ஏசி வாங்கி தருவேனா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். எது அத்தியாவசியம்? உங்கள்கிட்ட இல்லாத பொருளை கேட்டால் பரவாயில்ல. 1க்கு 5 ஃபோன் இருக்கிற வீட்டுக்கு 6வது ஃபோன் தேவையா? இல்லை வீடே வேக்காடாக கிடக்கிற ஒரு பொம்பளைக்கு வீட்டு வேலையை பார்த்து என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வர்க்கத்தையும் என் வாரிசுகளையும் என் பரம்பரையும் சுமக்கிற என்னுடைய சுமை தாங்கி என்னுடைய உத்தம பத்தினி சுமிக்கு ஒரு ஏசி தேவையா? கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள். இதை நான் வாங்கி கொடுத்தா இந்த வீட்டு வாசலில் நான் மிதிக்கக்கூடாதா? இன்னையோட என் பேக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டு இனிமேல் நீ அங்கேயே போய் ஏசி வந்துருச்சுல அங்கேயே போய் இருந்துக்கன்னு சொல்லி என்னை பற்றி விடுறேன். நான் இன்னொன்று கேட்குறேன், ஏன் நான் ஏசி போடுறேங்கிறதுக்கு உண்டான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். நேற்றே நான் சொன்னேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியலை. இவன் என்னை அடிக்கடி அடித்து பற்றி விட்டுறான், பேக்கை தூக்கிட்டு போங்கிறான். ஆனால் அந்த வீட்டுக்கு 2 பேரும் தான் பணம் கொடுத்துருக்கோம், அது வேறு விஷயம். 2 பேருக்கு அந்த வீட்டில் சம உரிமை இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் போன்னு சொன்னால் என்னைய மாத்திரம் தான் போக சொல்லுவா. இவன் வந்து போகிறேன்னு சொல்லி ஜூ கொடுப்பான். அன்றைக்கி ஒரு நாள் சண்டை வந்தப்போ என்ன பண்ணேன், பேக் எடுத்துட்டு நான் கிளம்ப போகிறேன், நீ இந்த வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டில் இருக்க மாட்டேன்டால. நான் வீட்டுக்கு போய் அவள் போனால அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வீடியோ லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் பேக்கில் துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லி எடுத்து வச்சால. போனால போகலை, ஏன்னா அவள் போக மாட்டான். என்கிட்ட இருக்கிற உயிரை பூரா வாங்கிட்டு என் ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சிட்டு தான் அவள் போவான். இது எனக்கே தெரியும். இவன் எப்படி தெரியுமா, தில்லாலங்கடியிலையும் ஒரு பயங்கரமான நம்மளை குஜிலி மஸ்து பண்ணுறவன். புரியுதா உங்களுக்கு? கூடவே இருந்து குஜிலி மஸ்து பண்ணுறவன். என்னை ஏமாற்றி என்கிட்ட இருக்கிற காசை பூரா பிடுங்கி அதில் ஒரு வீடு வாசலை கட்டிட்டு அது வரைக்கும் அதுலேயும் வந்து லோன் போட மாட்டாளாம், ரொக்கமாக சேர்த்து தான் வீடு வாங்குவாளாம். அந்த அளவுக்கு என்னைய முட்டா வேறு மாதிரி என் வாயில் வருது நினச்சிக்கிட்டு இவன் திரியிறா. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றும் எனக்கு மசாலா பொருளில் பார்ட்னர்ஷிப்புக்கு பணத்தை கொடு. அது கேட்டதுக்கு தான் தனியாக சிம் கார்டு, தனியாக பேங்க் அக்கௌண்ட்டு, தனியாக சர்டிஃபிகேட்டு எல்லாமே தனித்தனியாக போய் இன்றைக்கி அவளாக வேலையை பார்த்து இவனுக்கு எதுக்கு பங்கு தரணும்? என்னங்கிறது பலசர கடைக்கு வந்து அந்த மூடையை தூக்கிட்டு வந்து வீட்டில் இறக்கி விடுறதுக்கு பங்கா? நான் ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டேன், போடா வெண்ண அப்படின்னு சொல்லி என்னை பற்றி விட்டுட்டான். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை, சரி நீ போ, அது உன் தொழில், நீ மசாலா வியாபாரம் பார்க்குற, உனக்கு வர்ற வருமானத்தில் எனக்கு தராமல் போ, எனக்கு தேவையில்லை. ஆனால் யூடியூப்பு என்னது தானே, இதில் வர்ற சேனல் என்னது தானே. சிக்காசூரி ஆஃபீஷியல் விழுதுகளுங்கிற சேனல் ஒன்றும் இல்லாமல் மண்ணு மாதிரி கிடந்துச்சு. நான் தான் டெய்லி நைட்டு 10 மணிக்கு லைவ் போடுறேன். எனக்கு தான் சூப்பர் சாட்டு போடுறாங்க. நேற்று கூட இந்த மைதீன் போட்டார். அதுக்கப்புறம் இன்னும் 4-5 பேர் வந்து ஹாய் ஹேண்ட்ஸம் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி வீடியோவை இன்னும் நிறையா போடுங்க, வீடியோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுங்கண்டாங்க. அவங்களுக்காகவே இன்றைக்கி ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் போட போகிறேன், அது வேறு விஷயம். நான் சொல்கிறது, இவளுக்கு சேனலை வந்து நான் 2 சேனல் வச்சு ரன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக மொத்தத்தில் ஃபேஸ்புக் பேஜுக்கு வேறு நான் தான் சுப்பாம்மா என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு சொல்லி அதில் இவளுக்கு ஒரு சுப்பம்மானு பேரை வச்சு வீடியோ போட்டு அதில் வந்து டபுள் மீனிங்கில் பேசி அதில் என்னை கழுவி ஊற்றுறாங்க. இந்த நீ மாமா பையெல்லாம் கூட்டி கொடுத்தவன், நான் எல்லாத்துலேயும் வருமானத்தை செஞ்சு கொடுக்குறேன்ல. அப்போ என்ன வாரம் வருஷமாக வந்து என் பொண்டாட்டிக்கு பொருள் வாங்கி தர்றேன். இப்போ அவள் 50,000 ரூபா பணம் கேட்டு எத்தனை மாதம் ஆகுது? நீங்கள் உங்கள் பக்கம் அந்த நாயத்தை விடுறேன். 50,000 ரூபா பணம் கேட்டால இப்போ வரைக்கும் நான் கொடுத்துருக்கேனா? ஏப்பம் தானே விட்டுருக்கேன். கரெக்டாக பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஏப்பம் வருது. இப்போ வரைக்கும் நான் அவளுக்கு பணம் கொடுத்தேனா? இல்லை. அப்புறம் 30,000 ரூபாய்க்கு வந்தா கொடுத்தேனா? இல்லை. சரிங்க போனால் போதுங்க, மாதம் 10,000 ரூபா கொடுங்கன்ட்டா. அதையாவது உருப்படியாக நான் கொடுக்குறேன்னா? போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லி விட்டாங்க, மாதம் 10 உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துறியான்னு சொன்னாங்கல்ல. ஐயா நான் கஷ்டப்படுறேன், நான் நல்லா தான் சம்பாரித்தேன், ஸ்டேஷனுக்கு போனவொன்னே நான் பிச்சைக்காரன் மாதிரி நடித்தேன். ஐயா நான் கஷ்டப்படுறேன், எனக்கே வருமானம் பத்தலை, இஎம்ஐ கட்டணும், லோன் ஓடுது, அப்படி இப்படின்னு சொல்லி அங்கேயும் அவங்கள ஏமாற்றி இவளுக்கு 10,000 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துட்டு வந்தேன்ல. அப்போ அதையாவது நான் முழுசாக கொடுக்கணும்ல. இவன் என்ன சொல்கிறா, 10,000 ரூபா கொடுத்தா பலசரக்கு ஜாமானோ கரிமீனோ செவரெட்டியோ வாங்கி கொடுக்கக்கூடாது. அதே வந்து நீ 10,000 ரூபா கொடுக்கலன்னா இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு அப்டேட் கணக்கு கொடு பேடிஎம்மில் அப்படின்ட்டா இது எந்த வகையில் நியாயம்? ஏன்னா இவங்க அப்பை வீட்டு காசையை நான் எடுத்து கொடுக்குறேன், என் சொந்த வருமானத்தை தானே கொடுக்குறேன். அதை கொடுக்குறதுக்கு எதுக்கு இவளுக்கு இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு நீ ஏன் அதை கொடுக்குற இதை கொடுக்குற? நேற்று நைட்லேருந்து இங்கே நல்லா கேட்டுக்கங்க, இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லாட்டினா எனக்கு மண்டையே வெடிச்சிடும். நேற்று நைட்டில் இருந்துங்க 12:30 மணி 1 மணி 1:30 மணி 2 மணின்னு சொல்லி என்னுடைய பேடிஎம் உள்ளே போய் நோண்டி பார்க்குறான். ஏன் இந்த நேரத்தில் உட்காந்து பார்க்குறேன்னா, இல்லை உனக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுச்சா, ஃபேஸ்புக்கு காசு வந்துருச்சா, யூடியூப் வருமானம் வந்துருச்சான்னு செக் பண்ணுறேன்னா. ஏண்டி எருமாடு முட்டா கூனா,
எந்த பேங்குக்காரன் நைட்டு 12:30 மணிக்கு 1 மணிக்கு பேடிஎம்மில் பணம் அனுப்புகிறேன்? இவனை மெண்டல் கூணாவாக இருப்பா போல். இவளை வச்சுக்கிட்டு எப்படிங்க? நான் எனக்கு புரியலைங்க. 7வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எருமாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா என்னையே ஏறி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறா. இவ கையிலலாம் வந்து இவெல்லாம் ஒரு படித்து என்னை மாதிரி பிஏ எக்கனாமிக்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தானா இவெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? போட்டு படுத்துறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், இவ பேசினா பேசிக்கிட்டே போகலாம். எனக்கெல்லாம் குறுக்கு வேறு கடுக்குது. 2 நாளாக வண்டி ஓட்டினது. என் பொண்டாடிக்கு ஏசி வாங்கி கொடுக்க போகிறது தான். உன்னால் என்ன புட்டுங்க முடியுமோ நீ பிடிக்கிப்பாரு. உனக்கு நான் சவால் விடுறேன். நீ என்னதான் நீ தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் அன்றைக்கி எப்படி மிக்சி வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். அதாவது உன்னால் தடுக்க முடிஞ்சா அதே கதை தான் இன்றைக்கி. இப்போ சுமிக்கு ஃபோன் பண்ணுவேன். கிளம்பி நீ ஜேம்ஸ் அண்ட் கோவா ஏசியை செலக்ட் பண்ணிட்டு என்னை கூப்பிடு. மாதம் இஎம்ஐ எவ்வளவுங்கிறத சொல்லு, இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோங்கிறத சொல்லு. எச்சச்சா அப்படி ஏசியை கொண்டு வந்து வீட்டில் மாட்டேன். ப்ரீ இன்ஸ்டால்மெண்ட் அதில் ஏற்றுறேன் மேலே ஏசியை. இல்லையா நானே வந்து ஏசியை மாட்டி விடுறேன். இல்லைன்னா உன் ஏரியாவுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு ஏசி ரிப்பேர் பண்ணுறவன் ஒருத்தர் இருக்கானே என் மாப்பிள்ளை, அவனை கூப்பிட்டு ஏசியை ஃபிட் பண்ண சொல்கிறேன். இன்னுமே உனக்கு அடங்கி போகிறவே நான் கிடையாது. இன்றைக்கி என்னை பற்றி விடுறியா? தாராளமாக பற்றி விடு. எப்படியும் நாளை கழித்து சம்பளம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவேன்? எல்லா காசையும் அங்கே கொடுத்து சுமிக்கிட்ட கொடுத்து சரண்டர் ஆகவா, இல்லை போனால் போது ஒரு ஏசியை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வீட்டோடு இருக்கவா? 2ல் ஒன்று நீ முடிவு எடுத்துக்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி தான் நான் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன் நான் நினைக்கிறேன். பார்த்துக்கிறலாம். இன்றைக்கி ஒரு கச்சேரி இருக்குது, அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியுது. என்னங்கிறத போக நான் சொல்கிறேன். ஓகேவா? பணத்துக்காக நீ விடமாட்டா. கண்டிப்பாக வந்து ஐயோ போனால் போயிட்டு போதும், 25 ரூபா தானே செலவு பண்ணட்டும் அந்த ஆள், இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட வாங்கி கொடுக்கட்டும். நம்ம இந்த பக்கம் இவன் வருமானத்தை பிடிங்கிடுவான். விட்டா பூராத்தையும் அவ கறந்துட்டு விட்ருவா. ஏன்னா சுமி எப்போன்னுக்கிட்டு இருக்கா. எப்படா இவன் வீட்டுக்கு வருவேன்? அதுலேயும் சம்பளம் வர்ற நாளுன்னா அல்வா சாப்பிட்டா மாதிரி சுமி என்னை ஏற்கனவே கரைச்சி எடுத்துருவான். இன்றைக்கெல்லாம் விட மாட்டான். நல்லா பால் பாயசம் போட்டு என்னை வந்து ஒரு மாதிரி குஜிலி மஸ்து பண்ணி பணத்தை பிடுங்கிடுவான். பார்த்துக்க, உனக்கு நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து நீ வந்து இந்த ஏசியா இல்லை யூடியூப் வருமானமா 2ல் நீ முடிவு பண்ணிக்க சூர்யா. அவ்வளோதான் உனக்கு நான் சொல்ல முடியும். பாய்.